Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோவில் 47th சென்னை புத்தக காட்சியை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறேன். அது எங்கே நடக்குது, எந்த நேரத்துக்கு நம்ம அங்கே போகணும், எப்போ அது ஓப்பன் பண்ணுவாங்க, எவ்வளோ ஸ்டால்ஸ் இருக்குது, என்ட்ரி ஃபீஸ் என்னென்ன ஸ்டால்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 ஸ்டால்ஸ் நான் உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ப்ளஸ் நான் இந்த இயர் என்ன புக் வாங்க போகிறேன் அது எல்லாமே உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். January 3லேருந்து January 21 வரைக்கும் இந்த புக் ஃபேர் நடக்குது. மொத்தம் 19 டேஸ் நடக்கும். டைமிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 11லேருந்து 8:30 வரைக்கும் சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ் இருக்கும். மற்ற நாள் எல்லாமே ஆஃப்டர்நூன் 2 o'clockலேருந்து 8:30 வரைக்கும் ஸ்டால்ஸ் எல்லாம் ஓப்பனாக இருக்கும். லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா YMCA கிரவுண்டில் நந்தனமில் தான் நடக்குது. இந்த இயர் பார்த்தீங்கன்னா 915 ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 10 rupees அடல்ட்டுக்கு வாங்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ஃப்ரீயாக தான் இருக்கும். ஐடி கார்டு நம்ம கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். அதை நீங்கள் காட்டும் போது உங்களுக்கு ஃப்ரீயாகவே உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. எல்லா ஸ்டால்ஸ்லேயுமே 10% டிஸ்கவுண்ட்ஸ் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம என்னென்ன புக்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோமோ அது எல்லாமே வாங்கலாம். நல்ல ஆஃபர்லையும் இருக்கும். அப்புறம் நம்ம வீட்டிலே ஏதாவது ஃபுட் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஒரு பனானாவோ இல்லை ஏதாவது ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது, ஏதாவது ஜூஸ் எடுத்துகிட்டு போகிறது, அந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். ப்ளஸ் அங்கே சேர்ஸும் இருக்கும். நம்ம அப்பப்போ உட்காந்துக்கலாம். கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் க்ரௌடாக இருக்கும். நம்ம கண்டிப்பாக அவங்களெல்லாம் சேஃபாக கூட்டிகிட்டு போகணும். ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க. அவங்களுக்கு சப்போஸ் மிஸ் ஆகிட்டாங்கன்னா கூட அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் அவங்களுக்கு ஸ்கூல் ஐடி கார்ட்ஸை அவங்களுக்கே போட்டு விட்டுட்டோன்னா ஏதாவது ஒன்று அவங்களுக்கே சொல்ல தெரியாத குழந்தையாக இருந்தால் கூட அதை பார்த்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ப்ரிகாஷனாக நம்ம பண்ணிக்கலாம். இந்த 915 ஸ்டால்ஸ் இருக்கனால ஒரே டேயில் நம்ம இத்தனை ஸ்டால்ஸையும் உள்ளே போய் பார்க்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம ஒரு 3 row 4 row போகும்போதே ரொம்ப டயர்டாயிருவோம். அதனால ஃபஸ்ட்டே ப்ரீ பிளான்டாக நீங்கள் போகணும். என்ன புக் வாங்க போகிறோம், எந்த ஸ்டால் பார்க்க போகிறோம், அந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போங்க. எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கைண்ட் ஆஃப் புக்ஸ் படிக்கிறதுக்கு பிடிக்குது அப்படின்னு பாருங்கள். நாவலா இல்லை ஃபிக்ஷனா, எஜுகேஷனல் ரிலேட்டடாக, ஸ்போர்ட்ஸா இல்லை பாலிட்டிக்ஸா, எது உங்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு ரிலேட்டடாக புக்ஸ் உங்களுக்கு தேடணும். அதுக்கேற்ற ஸ்டால்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்து போகணும். அதை பார்த்துக்கணும். நமக்கு நல்ல எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours நம்ம அங்கே இருக்கும்போது நமக்கு நல்ல எனர்ஜி இருக்கும். ஸோ அந்த டைமில் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு தோன்ற ஸ்டால்ஸ் எல்லாம் போய் பார்த்துடணும். யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது புக் லவர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட எந்த புக் நல்லா இருக்குது அந்த மாதிரி ஃபஸ்ட்டே கேட்டு அந்த டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரிலேட்டடான புக்ஸ் எந்த ஸ்டாலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம அது போகலாம். நம்ம தேவையில்லாத புக்கு ஆசைப்பட்டும் வாங்கிடக்கூடாது. அதுவும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா பார்க்கும்போது எல்லா புக்குமே நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம படிக்காமலே அது ரொம்ப நாள் நம்ம புக் ஷெல்ஃபில் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பார்த்து நம்ம வாங்கிக்கணும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போனீங்க அப்படின்னா ஒருத்தர் ஒரு புக் வாங்கலாம், இன்னொருத்தர் இன்னொரு புக் வாங்கலாம். ஸோ ஷேர் பண்ணி படிக்கிறது அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிக்கலாம். எவ்வளோ பட்ஜெட்டுங்கிறது ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிவிட்டு போய்க்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போது சம் புக்ஸ் எல்லாம் நம்ம லைப்ரரியில் படிக்கலாம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருக்கான்னு சொல்லிட்டு என்கொயரி பண்ணிக்கோங்க. நிறையா உங்கள் லிஸ்ட்டில் வச்சுருப்பீங்க இந்த புக் ஃபேரில் வாங்கணும்னு சொல்லிட்டு. அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, ஃபேமிலிக்கிட்ட இல்லை பக்கத்தில் இருக்க லைப்ரரியில் உங்களுக்கு அவைலபிள் இருக்கான்னு ஒரு தடவை பாருங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம அந்த புக்கை வாங்குறதுல ஒரு மீனிங் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களெல்லாம் நம்ம கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே நிறைய சில்ட்ரன்ஸ் ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. சில்ட்ரன்ஸ் ரிலேட்டட் புக்ஸ் இருக்கும். அங்கே நிறைய ஆக்டிவிட்டி எல்லாம் இருக்கும். ஸோ அது அவங்களுக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணி அவங்களும் பார்ப்பாங்க. ஸோ கண்டிப்பாக குழந்தைங்கள கூட்டிகிட்டு போங்க. ஸோ அந்த இதுவே ரொம்ப நல்ல வைபாக இருக்கும். ஒரு திருவிழாக்கெல்லாம் போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்ல வைபாக இருக்கும். நிறைய புக்ஸ் அவைலபிளாக இருக்கும். நிறைய ஆஃபர்லையும் போட்டிருப்பாங்க. ஸோ பேசிக் ஆஃபர் 10% இருக்கும். அது போக நிறைய ஸ்டால்ஸில் அவங்களும் நிறைய ஆஃபர்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்கள இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம கூட்டிகிட்டு போகும்போது அவங்களுக்கும் அந்த படிக்கிற ஆர்வம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். ஸோ இதில் நான் 30 ஸ்டால்ஸ் உங்களுக்காக எடுத்திருக்கேன். சில்ட்ரனை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன புக்ஸ் எல்லாம் வாங்கலாம், எந்த ஷாப் நல்லாயிருக்கும், எந்த ஸ்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பாலாஜி பப்ளிகேஷன், புக்ஸ் ஃபார் சில்ட்ரன் புக் ஹவுஸ், சில்ட்ரன் வேர்ல்டு பப்ளிகேஷன், சுட்டி யானை, டிகே பப்ளிஷர்ஸில் பார்த்தீங்கன்னா என்சைக்ளோபீடியா அவங்க நிறையா வச்சுருக்காங்க. லோ ப்ரைஸாகவும் இருக்குது, கொஞ்சம் நல்லாவும் இருக்குது. நான் ரீசெண்டாக வாங்கினேன். ஸோ அது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது கிட்ஸ் ட்ரீம், மேஜிக் பாக்ஸ் பப்ளிகேஷன்,
நவ்னீத் எஜுகேஷன் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸு, இங்கிலீஷு, ஃபோனட்டிக்ஸு அந்த மாதிரிலாம் நிறைய ஒர்க் புக்ஸ் எல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். டிவியே பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆக்டிவிட்டி வந்து நம்ம கொடுக்கலாம். அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கொடுக்கணும். கலரிங்கு, நம்பர், இல்லை ஆல்ஃபபெட்ஸு, குழந்தைக்கு என்ன சப்ஜெக்ட்ஸ் வந்து பிடிக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆக்டிவிட்டி கொடுக்கணும். அப்போ அவங்க ஸ்க்ரீனிங் டைம் வந்து நம்ம கம்மி பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யங் மைண்ட் பப்ளிஷர்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து கிட்ஸுக்கு நம்ம வந்து புக் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்டால்ஸில் வந்து பார்க்கலாம். அது போக நம்ம ஜென்ரலாகவே ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி புக்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன். குக்கிங் ஒரு மோட்டிவேஷ்னல் புக்ஸு, இல்லை வேறு ஏதாவது ஒரு எஜுகேஷ்னல் புக்ஸு, அந்த மாதிரியெல்லாம் வாங்கணும் அப்படின்னா இப்போ நான் சொல்கிறதுல நம்ம வந்து போய் பார்க்கலாம். ஆனந்த விகடன், தேசாந்திரி பதிப்பகம், ஐஐடி மெட்ராஸ்னு ஒன்று ஸ்டால் வந்து இருக்குது. ஸோ அது வந்து பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ அதனால நான் அதுவும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இன்ஃபினிதீசியம் ஸ்பிரிச்சுவல் ஃபவுண்டேஷன், ஜெய்கோ பப்ளிஷிங் ஹவுஸ், காலச்சுவடு பதிப்பகம், கண்ணதாசன் பதிப்பகம், கிழக்கு பதிப்பகம், மணிமேகலை பிரசுரம், நர்மதா பதிப்பகம், நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ், பழனியப்பா பிரதர்ஸ், சாகித்ய அகாடமி, சிக்ஸ்த் சென்ஸ் பப்ளிகேஷன், தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக், வானதி பதிப்பகம், நக்கீரன் பப்ளிகேஷன், ஓஷோ புக்கு, அது ரிலேட்டடாக புக்ஸ் எல்லாம் அது மாதிரி ஒரு ஸ்டால் இருக்குது. நர்மதா பதிப்பகம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகம் ரிலேட்டடாக, இல்லை சமையல், அதுக்கப்புறம் சில டிப்ஸு, இல்லை பெண்களுக்கு உபயோகமாகக்கூடிய சில புத்தகங்கள், இந்த மாதிரிலாம் வந்து நிறையா இருக்கும். ஸோ நம்ம அங்கே போய் பார்த்துட்டு நம்ம வந்து வாங்கலாம். அதே மாதிரி இந்த சிறைச்சாலையில் இருக்கவங்களுக்கு நம்ம வந்து புக்ஸ் அங்கே வாங்கிட்டு அந்த ஸ்டால் ஒன்று போட்டிருக்காங்க. அது வந்து 333. அந்த ஸ்டாலில் வந்து நம்ம புக்ஸ் எல்லாம் அவங்களுக்கு டொனேட் பண்ணோன்னா அது வந்து சிறைச்சாலையில் இருக்கவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம புக் வாங்கிட்டு டொனேட் பண்ணுறதுனா அப்படி வந்து பண்ணலாம். இந்த 30 ஸ்டால்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நான் இன்னும் போகல. நான் வந்து கம்மிங் சாட்டர்டே தான் வந்து போகலான் இருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய ப்ரிப்பரேஷன். நான் வந்து எப்பயுமே புக் ஃபேர் போகிறதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு முதல்ல இந்த நம்பர்ஸில் இருக்க அந்த ஸ்டால்ஸை வந்து ஃபஸ்ட்டு முடிச்சிடுவேன். முடிச்சதுக்கப்புறமா ஆஃப்டர் 2 hours ஆயிரும். இந்த இதை நம்ம பண்ணுறதுக்கே 2 hours 3 hours ஆயிரும். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டுட்டு திரும்பியும் நம்ம வந்து போகலாம். இந்த ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லும்போது அங்கேயே வந்து இந்த ஸ்டால்ஸுக்குள்ளேயே வந்து ஒரு வண்டியில் வச்சுட்டு வடை, டீ, காஃபி, பஜ்ஜி அந்த மாதிரி சில ஐட்டம்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க. நம்ம வந்து அங்கேயே கூட நம்ம வாங்கி வந்து சாப்பிட்டுக்கலாம். நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறதுனாலும் அவங்க வந்து ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து அந்த நம்ம இருக்க இடத்த க்ளீனாக வச்சுட்டோம்னா அதுவே போதும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். கொஞ்சம் நிறைய தண்ணி குடிக்கணும், இல்லைனா ரொம்ப வந்து டீஹைட்ரேட் ஆகிரும். ஸோ அது வந்து பார்த்துக்கணும். இந்த இயர் வந்து நான் என்ன ஒரு 5 புக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நீர்வழி படுவும் தேவி பாரதி அவங்க எழுதியிருக்காங்க. போன இயர் சாகித்ய அகாடமி வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த புக்கில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதனால இந்த புக் வந்து வாங்கலான் இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா போன தடவையே வாங்கணும்னு நினச்சது, பட் போன தடவை நான் வாங்கலை. 7 தலைமுறைகள் அந்த புக் வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன். பட் போன தடவை என்னால் வாங்க முடியல. ஸோ இந்த தடவை வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன். அதுக்கடுத்தது இளவனும் கடலும், நோபல் பரிசு பெற்ற நாவல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுவும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. 2022 சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கின காலா பாணி அப்படிங்கிற புக்கு எம் ராஜேந்திரன் அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ அந்த புக்கும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு யோகியின் சுயசரிதை. இப்போ தான் வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் இருந்தது. கண்டிப்பாக இந்த புக்கையும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன். என்னோட லிஸ்ட்டில் வந்து இந்த 5 புக்ஸ் தான் இருக்குது. அது போக குழந்தைங்களுக்கு ஏதாவது பிடிச்சதுன்னா கண்டிப்பாக அதுவும் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்குது. நம்ம வந்து சாட்டர்டேஸ் சண்டேஸ் வந்து போகும்போது கொஞ்சம் 11 o'clock அந்த டைமே போயிட்டோன்னா கொஞ்சம் ரஷ் வந்து இருக்காது. ஏன்னா ஈவினிங் டைமில் நிறைய ரஷ் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ புக்ஸையும் நம்ம வந்து பிடிச்ச மாதிரி எடுத்து படித்து நம்ம வந்து பார்த்து வாங்குறதும் கஷ்டமாக இருக்கும். அதனால போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டோன்னா ஒரு 11 o'clock நம்ம வந்து உள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். நான் அங்கே போயிட்டு வேறு என்னென்ன புக்ஸ் எல்லாம் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து ஷோ பண்ணுறேன். ப்ளஸ் அங்கேயும் நான் வந்து ஏதாவது வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் வந்து அதையும் பப்ளிஷ் பண்ணுறேன். நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. என்ன புக் வாங்க போகிறீங்க, என்ன புக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எது வந்து படித்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க, அந்த மாதிரி இதை வந்து ஒரு லிஸ்ட் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் இந்த ஸ்டால்ஸோட நம்பர்ஸும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதை வந்து போய் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து நெக்ஸ்ட்டு வேறு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டாடா, பாய்.